காலங்காத்தால கார்த்திக் மாசத்து நாய் மாதிரி ஓடி வரீங்க? நேத்து 4 நாய்ங்க 4 பொண்ணுங்க கார்ல வந்து கடையில இல்லாத லொல்லு பண்ணிட்டாளுங்கடா. அதுக்கேண்டா காலங்காத்தால குளிக்காம பல்லு வளர்க்காம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? அவமானப்பட்டு புலம்பிட்டு இருக்கான், நீ சாமியாட்ட உட்காந்துட்டு இருக்கிய. உணர்ச்சி வசப்படாதீங்கடா, பொறுங்கடா. அவளை பழி வாங்கியே தரணும்டா. ஆள் பேர் தெரியாம இப்பரா பழி வாங்குறது? ஒருத்தி லட்டு, ஒருத்தி பால்கோவா, ஒருத்தி பாதாம் அல்வா, ஒருத்தி மிச்சரா. அவமானப்பட்டது போதாதுன்னு அவளுங்கள லட்டு பூந்தி பால்கோவான்னு சொல்றீங்களாடா? நீ வேற, நாங்க அவளுங்க அழக வர்ணிக்கலடா, அவளுங்க பேரே அதானாண்டா. கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாளுங்க. நான் உசார அவளுங்க அட்ரஸ், அவளுங்க கார் நம்பர், போன் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டேன்டா. அப்படியா? சரி விடு கவலைய. அவளுங்கள குட்டிங்கெல்லாம் வந்துட்டாளுங்களா? வந்துகிட்டே இருக்காங்க சார். இந்த அழகு கிளிகளையா அவமானப்படுத்த சொல்கிறாய்? நீ இகழ்ந்த வழி நாடை தடுத்தாலும் விடக்கூடாது நண்பா. ஏய் என்னையா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தணுமா? முதல்ல பேரை சொல்லல. சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. ஏலே கிண்டல பண்றீங்க? ஐயா பத்தி சொல்லுவேன். ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லஞ்சவங்காத போலீஸை ஃபாலோ பண்றவர். அதனாலதான் சிஎம்ஏ ஐயாவை திருநெல்வேலியில இருந்து இங்க மாத்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உங்க ஆர்சி புக்கு, லைசன்ஸ் புக்கு ஐயா கிட்ட காட்டிட்டு நீங்க பாட்டு போய்கிட்டே இருங்க. இதுக்கு தானே இந்த அலட்டல், தூக்கிக்கிட்டு ஓடு. லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாளே, என் ஆள் போட்டோ எடுத்தால உங்க எல்லாரையும் கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தள்ளாம விட மாட்டலே. சார் சார் சார், நாங்க பெரிய இடத்துல இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்க சார். வெளியில எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். ஆமா சார். சார் பார்த்தா பாவமா இருக்கு சார், ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ரெக்கமெண்டேஷனா? சரி நீ சொல்றதுனால ஒத்துக்கிறேன். 4 பேரும் வரிசையில நில்லுங்களே. Attention! About turn! A left, a right, a left, a right, a left, a right, a left, a right. About turn! A left, a right, a left, a right, a left, a right. Halt! பொண்ணுங்களா மார்ச் பாஸ் போதும். அப்படியே 4 பேரும் குனிஞ்சு தண்டால் எடுங்க. இவனுங்க நம்பரை நோட் பண்ணிக்கோ, தண்ணி அதை காட்டுக்கு மாத்திடுறேன். மச்சி எப்போ நம்ம பனிஷ்மெண்ட்? கிருஷ்ணா, மாலதி, மந்தவெளி, அண்ணா நகர், 8ஆம் கிளாஸா? +2. சத்தியத்துல ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் ஓடுது. நாளைக்கு மேட்னி ஷோ, இதே பஸ் ஸ்டாப். வந்துட்டானுங்க நந்திங்க. ஐயோ 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 ஐயோ. ஏண்டா முண்டம், உன்னை எங்களாண்டா தேடுறது? அப்படி என்னங்கடா தலைப்புற அவசரம்? டேய் தடியா, அந்த நோட்டீஸ் காட்டுறேன். இந்த என்னடா நோட்டீஸ்? டேய், நாளைக்கு புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் திறக்க போறாங்க. அத திறக்க போறது யார் தெரியுமா? ஒரு அழகான, இளமையான, கவர்ச்சியான பொண்ணு. அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல யாரு அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களோ அவங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து ஒரு சினிமா பார்க்கலாம். ஐயாக்கு எப்படி வசதி? சான்ஸே இல்ல. நாளைக்கு ஐயா சத்யம் தியேட்டர்ல
ஒரு அழகான இளம் பெண்ணோட மேட்னி ஷோ பார்க்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மரியாதையா ஓடி போடுங்க. டேய், யார் அந்த அழகான இளமையான பொண்ணு? தோ இந்த மோரியா. ஐயா, ஐயோ 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 ஐயோ. ஏண்டா உனக்கு இந்த ஊர்ல வேற ஃபிகரே கிடைக்கலையா? ஷேம். கிருஷ்ணா, உன்கிட்ட என் மனச பறிகொடுத்ததும் உண்மை, உன்னையே என் தெய்வமா நினைச்சதும் உண்மை. சத்தியம் இல்ல, சாந்தம் இல்ல, ரோகிணி இல்ல, ராகிணி இல்ல, அலங்காரம் இல்ல, சாந்தி இல்ல. இவ்வளவு தியேட்டர்லயோ உன்னோட இருட்டுல உட்கார்ந்து படம் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட சுயரூபம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எனக்கு ஒரு நல்ல காதலனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனால் நீ என்னை மோசம் பண்ணி விட்டாய் கிருஷ்ணா, மோசம் பண்ணி விட்டாய். அந்த பைக் ரோட், இந்த பஸ் ஸ்டாப், உன்னோட இந்த இருமல், அந்த சத்தியம் தேட்டர், எதையுமே நான் மறக்க மாட்டேன். ஆனா நீ என்ன மறந்துற கிருஷ்ணா, மறந்துற. நான் வரேன்டா. டேய் டேய், உனக்கு என்னாச்சு? டேய், நானும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து சைட் அடிக்கிறேன்டா. இன்னைக்கு தான்டா ஒரு ஃபிகர் செட் ஆச்சு. அதையும் கெடுத்துட்டீங்களா பாவீங்களா? அது வேற தொண்டை அடிச்சுக்கிட்டு போற. நாளைக்கு அந்த ஐஸ்கிரீம் போட்ல ஜெயிச்சு அந்த ஃபிகரோட சினிமா பார்த்துட்டா போச்சு. வா மச்சான், இதுக்கு போறே. வாங்க மேடம், ரசிகர்கள் ஆர்வத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? முதல் விற்பனை தொடக்கி வைங்க. வாங்கடி. டேய், எங்க அப்பா சொத்தை வித்தாவது இன்னைக்கு நாம இந்த போட்டியில் ஜெயிச்சாகணும்டா. எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களாமா? நீங்களே சொல்லிடுங்கம்மா. சொல்லுடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யார் அதிகமா பில் குடுக்குறீங்களோ அவங்க இந்த வான்மதி பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம். அம்மா, நீங்க உட்காருங்கம்மா. ஏம்பா, ஐஸ்கிரீம் கொடுப்பா இவங்களுக்கு. ஏமா, மத்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஏய், அன்னைக்கு நம்மள பழி வாங்கின பார்ட்டி அங்க இருக்காங்கடி. நாம விஐபியா வந்திருக்கோண்டி, கண்டுக்காத. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு பழிக்கு பழிதான். டேய், அன்னைக்கு என்ன ரோட்ல நடிக்க வச்சு அவமானப்படுத்தினான்னு சொன்னேன்ல, ஆமா, அது இந்த பாட்டு தான்டா. இன்னைக்கு நான் இவளுங்கள பழிக்கு பழி வாங்கல. டேய், அந்த டேபிள்ல இருக்கிறவன் ஜெயிச்சிரும் போட்டுக்கடா. டேய், முயற்சியோட யார் இகழ்ச்சி யார்? டேய், இப்ப அடையாருக்கோ உடையாருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல காசு பிரச்சனை. டேய், கவலையை விடுறா. எங்க அப்பா போட்ட 5 செயின் இது இருக்கு. இதை அடகு வச்சு எப்படியா சமாளிச்சிடலாம். டேய், வாடா இங்க. இந்த டேய், 5 பவுன் செயின் சீக்கிரம் அடகு பணம் வாங்கிக்கோ. டேய், நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறா. அழகான பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கணும்டா. டேய் டேய், என் கடையில வேலை செய்யற நாய் நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? நான் சொன்ன பேச்ச நீ கேளுடா. போய் சீக்கிரம் அடகு வச்சு பணத்தை வாங்கிக்கோடா. போடா. டேய், போடா. ஹலோ, உடனே 3 வேன் ஐஸ்கிரீம் அனுப்புங்க. ஆமா, சீக்கிரம் கொடுங்க சார், ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சு போகுது. உதப்படுவ நாயே. மேடம், எல்லா இடத்துலயும் ஐஸ்கிரீம் தீர்ந்துருச்சா? போட்டியை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் இட். இதுவரைக்கும் யார் அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்காங்க? யாரு? கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் வின்னர்ஸ் கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடிவான்மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி, அடிவான்மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி, தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா, அடி பார்வதி என் பார்வதி. பாரு பாரு என்றேன், பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடல் அங்கே கேட்காதா, அடிவான்மதி என் பார்வதி.
ட்ரெயினை அடகு வச்சு பணம் கொண்டாந்து கொடுத்தவன் நான்டா. மரியாதையா எனக்கு உட்கார இடம் கொடுக்கல. அவனு என் முகத்தை பாரு, எவ்வளோ வேர்த்திருக்கு, எவ்வளோ டென்ஷனா இருக்க. வாழ்க்கையில முதன்னு ஒரு அழகான பொண்ணோட படம் பாக்குறேன். டேய், இப்பதான்டா என் வாழ்க்கையில ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஏதாவது பண்ணி சொதப்புன அவனை வெட்டு குத்துதான் ராஸ்கல். ஏப்பா அழுகுற? அவங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பிடி யோகம் வேணுங்க. அவங்களாம் அழகான பொண்ணு கூட உட்காந்துருக்காங்க. நாலு எங்களுக்கு என்ன பார்க்கல? ரோஜா இதழ் அது கண்ணம் நான் என்றது. இங்க வா. கடைசி வரைக்கும் இந்த குரங்குங்க கூட உட்காந்து படம் பார்க்க போற? இல்லடி, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஊஞ்சலாட்டும்